அன்புடையீர் வணக்கம். அதிகாரம் 3 குறள் 29. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. அன்னை வீற்றிருக்கும் சக்தி பீடங்களில் ஒன்றான அன்னை அவள் ஊசிமுனையில் நின்று தவம் இயற்றிய தலம். இறைவன் சங்கர நாராயண சொரூபமாக காட்சியளித்த தலம் மற்றும் பாம்பாட்டி சித்தர் அவர்கள் தவம் இயற்றி அன்னையை தரிசித்த தலம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த தலத்தை நாமும் தரிசிக்கலாம். ஒரு சமயம் சங்கன் பதுமன் என்ற இரு நாக அரசர்களும் சிவன் பெரிய கடவுளா அல்லது பெருமாள் மிகவும் சக்தி வாய்ந்தவரா என்று சண்டையிட்டு கொண்டிருந்தனர். அப்போது இருவரும் சென்று அம்பாளிடம் முறையிட்டனர். நாக அரசர்களுக்கு மட்டுமல்லாமல் உலக மக்கள் அனைவருக்கும் இறைவனின் அருள் ஆற்றலை உணர்த்த வேண்டும் என அம்பாள் சிவனிடம் வேண்ட இறைவன் சங்கர நாராயண சொரூபமாக காட்சியளித்தார். சங்கரன் என்றால் சிவன், நாராயணன் என்றால் திருமால். ஹரியும் சிவனும் ஒன்றே என்று நாக அரசர்களுக்கு உணர்த்தினர். அன்பினாலும் தியாகத்தினாலும் மட்டுமே இறைவனை அடைய முடியும் என்பதையும் அரசர்களுக்கு உணர்த்தினர். மேலும் அன்னை இறைவனின் அருட்காட்சி கிடைக்க ஊசிமுனையில் நின்று தவமியற்ற அவளுக்கு துணையாக தேவர்கள் மற்றும் அவரது மனைவிகளும் பசு கூட்டங்களாக மாறி அன்னையுடன் தவம் இயற்றினர். இத்தவத்தினால் அம்பாள் கோமதி அம்மன் என்ற திருநாமத்தை பெற்றார். இறைவன் சங்கர நாராயண ரூபமாக காட்சியளித்ததால் இத்தலம் சங்கரன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. சிவன் அம்பாள் சந்நிதிகளுக்கு நடுவில் சங்கர நாராயண சன்னதி உள்ளது. சிவனுக்குரிய வலபாகத்தில் தலையில் கங்கை, பிறைச்சந்திரன், அக்னி, ஜடாமுடியும், கையில் மழு, இடுப்பில் புலித்தோல் ஆடை இருக்கிறது. திருவாட்சியில் நாக வடிவில் சங்கன் குடைபிடித்தபடி இருக்கிறான். பெருமாளுக்கே உரிய இடபாகத்தில் நவமணி கிரீடம், காதில் மாணிக்க குண்டலம், மார்பில் துளசிமணி மற்றும் லக்ஷ்மி மாலை, கையில் சங்கு, இடுப்பில் பீதாம்பரமும் இருக்கிறது. இவர் பக்கமுள்ள திருவாட்சியில் நாக வடிவில் பதுமன் குடைப்பிடிக்கிறான். உக்கிரபாண்டிய மன்னன் இக்கோவிலை கட்டியதாகவும் உமாபதி சிவாச்சாரியார் என்ற சிற்பி இக்கோவிலை அழகுடன் அமைத்ததாக தல வரலாறு. இவ்விருவரின் சிற்பமும் கோவிலில் அமைந்துள்ளது. உக்கிரபாண்டிய மன்னர் திருநெல்வேலியில் இருந்து மதுரைக்கு சென்று மீனாட்சியை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒருமுறை தன் படைகளோடு மதுரை நோக்கி செல்லும்போது ஓர் இடத்தில் பட்டத்து யானையானது படுத்துவிட்டது. பெருமுயற்சி செய்தும் யானை எழவே இல்லை. எனவே அவ்விடத்தை தோண்டி பார்த்தபோது சிவலிங்கம் கிடைத்தது. மன்னன் சிவலிங்கத்தை வழிபட்டு ஊர் திரும்பினார். அன்று மன்னனின் கனவில் தோன்றிய இறைவன் மதுரை வந்து வழிபட தேவையில்லை, சிவலிங்கம் கிடைத்த இடத்திலேயே கோவில் கட்டி வழிபடுவாய் என்று கட்டளையிட்டார். 11ஆம் நூற்றாண்டில் உக்கிரபாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட திருக்கோவிலே சங்கர நாராயணர் திருக்கோவில். முகப்பில் உள்ள ராஜகோபுரம் 125 அடி உயரமும், மூலவர் சங்கரலிங்க பெருமாள், தாயார் கோமதி அம்மன். இவ்விரு சன்னதிக்கு நடுவில் சங்கர நாராயணர் சன்னதி உள்ளது. சைவ வைணவ ஒற்றுமையை உணர்த்தும் வகையில் இக்கோவில் அமைந்துள்ளது. மார்ச் மாதம் 21, 22, 23 மற்றும் செப்டம்பர் மாதம் 21, 22, 23 ஆகிய தேதிகளில் அதிகாலை சூரிய ஒளிக்கதிர்கள் மூலவரான சங்கரலிங்க சுவாமி மீது படும் வண்ணம் கட்டப்பட்ட கோவில். ஆடி தபசு விழாவானது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தென்பாண்டிய நாட்டின் பஞ்சபூத தலங்களில் மண் தலமாக திகழ்கிறது. மேலும் அம்பாளின் நெற்று பகுதி விழுந்த இடம். சங்கரன் கோவில் உள்ள ஸ்ரீ கோமதி அம்மன் சன்னதி. பாம்பாட்டி சித்தர் தவமேற்றும் போது இவ்விடத்தில் அம்மனை வாழை குமரியாகவும் பாம்பு வடிவமாகவும் வழிபட்டிருக்கிறார். எனவே இக்கோவிலானது காளஹஸ்திக்கு அடுத்தபடியாக கால சர்பதோஷம் திருமண தடை போக்கும் தலமாக விளங்குகிறது. புற்றுமண் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இது மிகவும் மருத்துவ குணமுடையதாகும். இத்தலத்தை நாமும் தரிசித்து வாழ்வில் உயர்வடையுமாக. நன்றி, வணக்கம்.